ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேபிக்கான ஃபுட் தான் பார்க்க போகிறோம். என் பேபிக்கு 1.7 இயர் ஆகுது. நான் அவளுக்கு 1.3 இயர்ஸ்லேருந்தே இந்த ஃபுட்டை நான் அவளுக்கு கொடுக்குறேன். நீங்களும் உங்கள் பேபிக்கு கொடுக்கலாம். அவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். சிக்கன் சாப்பிடாம இருக்காங்க, அவங்களுக்கு டேஸ்ட்டை பிடிக்கல அப்படின்னா கூட இது மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். நம்ம ரெசிபி பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா சிக்கன் பருப்பு பிரியாணி. குழந்தைங்களுக்கு பிரியாணியாகவும் கொடுக்கலாம். நம்ம ரெசிபியை பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் எனக்கு தெரியும் நீங்கள் செய்கிறீங்களா இல்லையா, இல்லை வேறு மாதிரி எதாவது போடலாமா அப்படின்ட்டு. மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு 10 சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கோங்க, பொடி பொடியாக வெட்டி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை பொடி பொடியாக வெட்டி எடுத்துக்கோங்க, ரெண்டும். அப்புறம் ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. ஒரு குக்கரில் 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் ஒரிஜினல் கடலக்கொட்டை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன், அதனால நான் ஒரு 2 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதில் 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 3மே போட்டு நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பூண்டு அதிலே போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், பெப்பர் 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமாக பெப்பர் சேர்த்திக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கறியும் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. என் குழந்தைக்கு நான் அரிசி எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா, டீ குடிக்கிற டம்ளரில் அதோட கொஞ்சம் சின்ன டம்ளரில் 3/4 டம்ளர் அரிசி, 1/4 டம்ளர் சாம்பார் பருப்பு. நான் சாப்பாட்டு அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு 1/2 to 1/2 எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். ஆனால் நல்லா கழிஞ்சிட்டு நான் ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சேன். ஏன்னா அப்போ தான் நல்லா குழையும் சாப்பாடுனால 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சேன். அதையும் சேர்த்து அதில் குக்கரில் போட்டு நல்லா கலக்கிட்டு நான் 1க்கு 3 எடுத்துருக்கேன் தண்ணி. ஏன்னா கறியோடு சேர்த்து பருப்பு விசில் விடுறோம், கறி நல்லா சாஃப்டாக வேகணும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக சாப்பிட முடியும். சாப்பாட்டில் வச்சு கொடுத்தாலும் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு. எங்கள் சாப்பிட்றா, இருந்தாலும் அந்த மசிச்சு கொடுத்தா அவங்களாம் சாப்பிடுவாங்கன்ட்டு நான் ஒரு 6லேருந்து 7 விசில் விட்டேன். 6லேருந்து 7 விசில் விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறம் எடுத்து பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தாலும் நீங்கள் மசிச்சிங்கன்னா அது தண்ணி அப்சர்வ் பண்ணிக்கும். நீங்கள் நைட்டு கொடுக்குறப்போ உங்களுக்கு அந்த கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கும். அவங்களுக்கு ஈஸியாக ஃபுட் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் அப்படி தான் கொடுப்பேன், மசிச்சு தான் கொடுப்பேன் எப்பயுமே. அவளுக்கு மேலே 4 கீழே 4 பல் தான் இருக்குது. இன்னும் அவளுக்கு பல் ரொம்ப லேட்டாக வளர்ந்ததுனால அவளுக்கு பல் இல்லை. அப்படி தான் கொடுப்பேன், கறியோடு சேர்த்து எடுத்து போட்டு. நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு நல்லா பிடிக்கும். கறி சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா கூட கொடுத்தா நீங்கள் கொத்தமல்லி புதினா இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கருவேப்பிலை கூட போடுவேன். நான் கொத்தமல்லி புதினா போடுறதுனால நான் கருவேப்பிலை போடல. கொத்தமல்லி புதினா பிடிக்கல அப்படின்ட்டு இப்போ வரைக்குமே பெரிய பிள்ளைங்களாம் சாப்பிடாம சாப்பாடு எடுத்து வச்சு சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து கொடுத்து பழக்காதனால. இப்போ இருந்தே கொடுத்து பழக்கினீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிரியாணி டேஸ்ட்டே கிடைக்கும், அவங்க சாப்பிடுவாங்க. நான் என் பொண்ணுக்கு நிறைய வெரைட்டியில் கொடுப்பேன். இது ஒரு வெரைட்டியாக அவங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா தான் அவங்க சாப்பிட்றாங்களா என்னன்னு எனக்கு தெரியும். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு நிறைய அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு ட்ராவல் vlog அது மாதிரி நிறையா வரும். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதை செஞ்சு கண்டிப்பாக பாருங்கள். உங்கள் குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நல்லா மசிச்சுடுவேன். மசிச்சுட்டு இதை நான் மதியமும் நைட்டும் சேர்த்து செஞ்சேன். மதியமும் சாப்பிட்டாங்க ஒரு பீஸ் வச்சு, நைட்டு ஒரு பீஸ் வச்சு சாப்பிட்டாங்க. குழந்தைங்களுக்கு இது மெயினாக கொடுக்குறப்போ நீங்கள் லெக்கு தொடையாக பார்த்து கொடுத்தீங்கன்னா தான் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா சத பீஸாக கொடுத்துட்றாங்க, நாராக இருக்கிறதுக்கு சாப்பிட மாட்டாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் இதை. பாய், தேங்க்ஸ்.